தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையினுடைய புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு சர்வதேச நாடுகளினுடைய ஆதரவுகள் தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. பல உலக நாடுகள் நிறைய உதவிகள் செய்வதற்கு வாக்குறுதிகள் வழங்கியிருக்கின்றன. இந்த வாக்குறுதிகளும் இந்த சந்திப்புகளும் வெறும் சம்பிரதாயபூர்வமான ஒன்றா அல்லது உண்மையிலேயே அர்த்தமுள்ள ஒன்றா? உண்மையிலேயே உலக நாடுகள் அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு உதவி செய்ய போதா என்ன ஏதுன்றதை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்கமாக இதில் பார்க்க போகிறோம். அதோட சர்வதேச நாடுகளுடைய கவனம் இப்ப இலங்கைக்கு மேல திரும்பி இருக்கிறதுக்கு ஒரு சில முக்கியமான காரணங்களும் இருக்கு. அதையும் பார்க்க போறோம். அதோட இன்றைய கார்ட்டூன் கேலி சித்திரமும் இருக்கின்றது. அதையும் பார்க்க போகின்றோம். காணொளிக்குள் போகலாம் வாங்க. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை வெளிநாடுகளினுடைய தூதுவர்கள், கொழும்பில் இருக்கிற எம்பசியில் இருக்கிற வெளிநாடுகளினுடைய தூதுவர்கள் தொடர்ச்சியாக சந்தித்துக் கொண்டே வருகின்றார்கள். நேற்று 2ஆம் தேதி கூட நிறைய பேர் சந்திச்சிருக்கணும். ஜப்பானிய தூதுவர், சைனா தூதுவர், ஆஸ்திரேலிய தூதுவர், பிரித்தானியாவினுடைய தூதுவர் மற்றும் இந்திய தூதுவர் என்று சொல்லி எல்லா தூதுவர்களும் நேற்று ஒரே நாளில் சந்திச்சிருக்கணும். சந்திக்கிற எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம் என்னென்னு சொன்னா, ஊழலற்ற புதிய நிர்வாகத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நாங்கள் உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் செய்யறது தயாராக இருக்கிறோம். இலங்கையினுடைய முன்னேற்றத்துக்கு சகல விதமான உதவிகளும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜப்பானிய தூதுவரும் சீன தூதுவரும் இன்னும் ஒரு வசனம் எக்ஸ்ட்ராவா சொல்லியிருக்கணும் என்று சொன்னா, இலங்கைக்கும் இந்தந்த நாடுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கடன்கள் இருக்குத்தானே, அந்த கடன்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கணும். அதாவது கடன் மறுசீரமைப்பு என்று சொன்னா, இப்ப முன்னே அரசாங்கம் கடன் வாங்கி இருக்கும். அந்த கடனுக்கு வட்டியோட சேர்த்து அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டி இருக்கும். அப்ப கடன் மறுசீரமைப்பு என்று சொல்லும் போது அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று அந்த கடனுக்கான வட்டி குறைக்கப்படலாம். ஏன்னு சொன்னா, புதிய ஜனாதிபதி மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை காரணமாக இவர் நல்லா செயல்படுவார், எனவே நாங்கள் ஒரு சலுகை ஒன்றை கொடுப்போம், இந்த வட்டியை கொஞ்சம் குறைச்சி விடுவோம் என்று சொல்லி இந்த நாடுகள் முடிவெடுக்கலாம். ஒன்று. அல்லது வட்டியே இல்லாமலே பண்ணலாம். அது ரெண்டாவது. நாங்கள் வட்டியே தர வேண்டாம், நீங்க வாங்கின முதலை மட்டும் திருப்பி தாங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னு சொன்னா, புதிய ஜனாதிபதிக்கு ஒரு நல்ல எண்ணத்தை வெளிப்படுத்தணும்ன்றக்காக இந்த நாடுகள் இப்படியான முடிவுகளை எடுக்கலாம். சரி, இப்ப நடந்து கொண்டு வர இந்த சந்திப்புகள், கொடுக்கப்படுற இந்த வாக்குறுதிகள் வெறும் சம்பிரதாய பூர்வமானதா அல்லது உண்மையிலேயே அர்த்தம் இருக்கான்றதை நாங்கள் பார்க்கணும். ஏனென்று சொன்னால், ஒரு நாட்டுக்கு புதிதாக ஒரு ஜனாதிபதி வரையக்குள்ள வெளிநாடுகளுடைய தூதுவர்கள் சந்திக்கிறது சம்பிரதாய பூர்வமானது. ஒரு சம்பிரதாயத்தை சந்தித்து ஒரு பூங்கொத்தை கொடுத்துட்டு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு வர்றது மிகவும் சாதாரணமான ஒரு விஷயம். இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த சந்திப்புகளும் அப்படியான சம்பிரதாய பூர்வமானதா என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அப்படி தெரியல. இது அதையும் தாண்டி இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னு சொன்னால், பொதுவாக வெளிநாடுகளுக்கு என்ன விருப்பம் என்று சொன்னால், ஒரு நாடு லஞ்ச ஊழல் இல்லாமல் இருக்கணும். உங்களுக்கு தெரியும், வெளிநாடுகள் முன்னேறி இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம், அது எந்த நாடாக இருந்தாலும் இவ்வளவுக்கு முன்னேறி இருக்கிறதுக்கு காரணம் இங்கே லஞ்ச ஊழல் கிடையாது. லஞ்ச ஊழல் கிடையாது, அதுதான் மிக முக்கியமான காரணம். எனவே இலங்கையிலேயும் அந்த லஞ்ச ஊழல் இல்லாமல் போகும்போது, புதிய ஜனாதிபதி அந்த லஞ்ச ஊழலை இல்லாமல் செய்ய போறார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை வரும்போது அந்த வெளிநாடுகள் விரும்புவினம். எனவே சம்பிரதாயத்துக்கு போய் சந்திக்கிறதுன்றதை தாண்டி விரும்பி செய்கிற ஒரு நிலைமை வரப்போகுது. லஞ்ச ஊழல் இல்லாத போது நம்பி கடன் கொடுக்கலாம். அந்த கடனை திருப்பி தருவினம். அந்த கடனை ஆரோக்கியமான வழியில் நல்ல முறையில் பயன்படுத்துவினம். அந்த கடனுக்குரிய வட்டியோ என்னவோ அதை திருப்பி தர்றதுக்கு அந்த அரசாங்கத்தால் முடியும் என்ற நம்பிக்கை வெளிநாடுகளுக்கு வரும். உண்மையிலேயே வெளிநாடுகள் இதை ஒரு கூடுதலான கரிசனையோட பார்க்கும். அப்போ என்ன நடக்கும் என்று சொன்னால், வெளிநாட்டு உதவிகள் குவியும். அது நாட்டை அபிவிருத்தி செய்யறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வெள்ளக்காரரில் ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. என்ன பழக்கம் என்று சொன்னால், சைலண்ட் ஜட்ஜ்மெண்ட். சைலண்டாக ஜட்ஜ் பண்ணுறது. அதாவது வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டாங்க. போய் கைகுலுக்கி சிரிச்சு கதை கேட்கல நல்லா இருக்கு வாழ்த்துக்கள் என்றெல்லாம் சொல்லி போட்டு விரும்பினோம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஜட்ஜ் பண்ணுவினோம். இவர் சரிப்பட்டு வர மாட்டார், இவர் லஞ்ச ஊழல், இவர் இவருடைய சகோதரங்கள், சொந்தக்காரர், மாமன், மச்சான் எல்லாரையும் பதவியில் வச்சுக்கார், இவர்கிட்ட நல்ல திட்டங்கள் இல்லை, இவர் சம்பிரதாயத்தை கதைக்கிறார், இவர்கிட்ட முகத்தில் உண்மை இல்லை, இவர் பொய் சொல்றார். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் வெளியில் காட்டிக்கொள்றே இல்லை. இதுக்கு முதல் இருந்த ஜனாதிபதி மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளிநாட்டு தூதுவர்களை சந்திக்கக்குள்ள சும்மா பொய் சொல்றது, போலி வாக்குறுதிகளை கொடுக்கறது, நாங்கள் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்னு சொல்றது, ஆனால் அப்புறம் அதை செய்யாமல் விடுறது, இல்லாத ஒரு அபிவிருத்தி இருக்குன்னு சொல்றது, இந்த மாதிரி பொய் சொல்லி சமாளித்து விடுறது. அவை என்ன சொல்லிருக்கணும் என்னென்னு சொன்னால், இவையில் இப்படி சொன்னால் வெளிநாடுகளுக்கு எதுவுமே தெரியான்னு சொல்லி. அது அப்படி கிடையவே கிடையாது. ஒரு வெளிநாட்டினுடைய தூதுவர் போயிட்டு அங்கே ஜனாதிபதியை சந்திக்க போறாருன்னு சொன்னால், அதுக்கு 2-3 மாதத்துக்கு முதலே வெளிநாட்டை சேர்ந்த உளவு பிரிவு எல்லாம் அங்கே வேலை செய்யும். ஏன் அங்கேயே அவன் பாய் போட்டு படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு கிரவுண்டில் உண்மையில என்ன நடக்குதுன்னு தெரியும். எனவே வெளிநாட்டு தூதுவரால்
ஊடகங்களை சந்திச்சு நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்று சொல்லி ஒரு ஜனாதிபதி வந்து பொய் சொல்றதுல வந்து அர்த்தமே கிடையாது. ஏன்னு சொன்னா அவங்கள அதை கேட்க போறதே இல்லை, அதை நம்ப போறதும் இல்லை. அந்த மாதிரி சைலண்டா ஜட்ஜ் பண்ணி போட்டு போவாங்க, மனசுக்குள்ள நினைச்சு போட்டு அதை காட்டிக்கொள்ளாம இருப்பாங்க. இதுதான் வெளிநாட்டு ஆக்கள் உள்ள பழக்கம். ஆனா இப்ப இருக்கிற ஜனாதிபதி வந்து உண்மையாக செயல்படும் போது இந்த நாடுகள் வந்து உண்மையாகவே உதவி செய்யும். இது மிக மிக முக்கியமானது. நாட்டுல வந்து லஞ்ச ஊழல் இல்லாம இருக்கிறது ஏன் அவசியம்ன்றதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப கிளிநொச்சியில வந்து ஒரு பாலம் ஒன்று கட்டுப்பட போகுது. 5 கோடி பெறுமதியில அந்த பாலம் கட்டுப்பட போகுது. இந்த பாலத்துக்கு வந்து கொழும்புல வந்து 5 கோடி நிதி ஒதுக்கப்படுதுன்னு வைப்போம் முன்னைய அரசாங்கத்துல. அதுல 1 கோடியை வந்து கொழும்பிலேயே புடுங்கிடுவாங்க. உண்மையாதான். கொழும்புல வந்து 1 கோடியை புடுங்கிட்டு 4 கோடியை அனுப்புவாங்க. அது வார வழியில அங்கங்க எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா புடுங்கப்பட்டு கிளிநொச்சிக்கு வந்து சேரக்குள்ள வந்து 3 கோடி தான் பெறும். அப்புறம் கிளிநொச்சியில் இருக்கிறார்கள் சாதாரண ஆக்களோ இல்ல. உதாரணம் இது வந்து உதாரணத்துக்கு மட்டும்தானா, அவியல் சாதாரண ஆக்களோ இல்ல. அவியல் அதில் கொஞ்சம் இதை வெட்டி கொத்தி எடுத்து போட்டு ஒரு 2.5 கோடியில் அந்த பாலத்தை கட்டுவினோம். 5 கோடிக்கு எஸ்டிமேட் பண்ணப்பட்ட ஒரு பாலம் 2.5 கோடியில் கட்டப்படுதுன்னு சொன்னால் அந்த பாலம் எவ்வளோ காலம் தாங்கும்? ஒரு பாலத்துக்கு வந்து இன்ஜினியர் வந்து பிளான் பண்ணிக்குள்ள வந்து இதுக்கு இன்ன விதமான மெட்டீரியல் பாவிக்கணும், இன்னென்ன பொருட்களை பாவிக்கணும், இது இவ்வளோ காலம் தாங்கும், இந்த பாலம் வந்து இப்படி இப்படியெல்லாம் கட்டப்படணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணித்தான் இன்ஜினியர் வந்து அந்த பிளானை கொடுப்பார். அந்த இன்ஜினியர்கிட்ட பிளானை தூக்கி ஒரு ஓரமாக போட்டுட்டு தாங்கள் காசை சுருட்டிட்டு மிச்ச காசில் அந்த பாலத்தை கட்டும்போது 3 மாதம் கழிச்சு அதில் இருந்து ஒரு நட்டு கலண்டு கீழே விழும். கொஞ்ச நாள் கழிச்சு அதில் இருந்து 2 கம்பி கலண்டு கீழே விழும். இன்னும் சில வருஷங்கள் கழிச்சு அந்த பாலமே பொறிஞ்சு கீழே விழும். இதுதான் நடந்து இருக்குது. எனவே அன்பான மக்களே, தாயகத்தில் வாழ்ற மக்களே, நீங்க ஒரு பாலத்தை பார்க்குறீங்க, அந்த பாலம் கிடுகிடந்து ஆடுதுன்னு சொன்னா அங்க ஊழல் நடந்திருக்குன்ற அர்த்தம். நீங்க ரோட்டால் நடந்து போறீங்க, அந்த ரோட்ல வந்து குண்டும் குழியுமா இருக்குது, அல்லது போட்டு 3 மாசத்திலேயே ரோட்டு வந்து டேமேஜ் ஆயிட்டுன்னு சொன்னா அங்க லஞ்ச ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஒரு கட்டிடத்துக்கு வந்து பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்குது, அந்த பெயிண்ட் வந்து 6 மாசத்திலேயே வந்து சுரண்டுப்பட்டு கொட்டுப்பட்டு அந்த கலரே மாறி போயிருக்குன்னு சொன்னா அங்க லஞ்ச ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி அர்த்தம். இப்படி நீங்கள் பார்க்குற காண்ற எல்லா விஷயங்களும் வந்து சரியான முறையில் இயங்கலைன்னு சொன்னா அங்க லஞ்ச ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி அர்த்தம். இந்த லஞ்ச ஊழலை செய்தது இந்த அரசு அதிகாரிகளும் ஆட்சியில் இருந்தவர்களும் இவர்களும் தான். இலங்கையை வந்து நாசமாக்கினதே இவர்கள் தான். இப்ப நாங்க கேள்விப்படுறோம் லண்டன் பிரிட்ஜ் வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முதல் கட்டப்பட்டதாம், ஆனா இன்னும் அசையாம நிக்குதாம் என்று. ஈபிள் கோபுரம் வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முதல் கட்டப்பட்டதாம், ஆனா இன்னும் அசையாம நிக்குதாம் என்று சொல்லி. அதன வெளிநாட்டில் இருக்கிற கட்டடங்கள் எல்லாம் அசையாம நிக்கணும், இலங்கையில் இருக்கிற பாலம் வந்து கிடுகிடண்டு ஆடணுமா? அது தலைவிதியா? இலங்கை மக்களுக்கு இந்த தலைவிதியா? இல்ல. இந்த தலைவிதியை வந்து நீங்க மாத்தலாம். எனவே லஞ்ச ஊழலுக்கு எதிராக ஓங்கி குரல் கொடுங்க, ஓங்கி குரல் கொடுங்க. அப்பதான் நாட்டை முன்னேற்ற முடியும். இது எல்லாத்தையும் விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த வெளிநாடுகள் வந்து இப்ப அனுரகுமார திசாநாயக்க அவர்களோட இன்வால்வ் ஆகிறதுக்கான காரணம், அவர் வந்து நாட்டில் இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து தீர்த்து வைப்பார்னு சொல்லி. மிக முக்கியமா தமிழ் மக்களுடைய பிரச்சனை, இன பிரச்சனை, இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் வந்து அவர் தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கை வந்து வெளிநாட்டு தூதுவர்களுக்கு இருக்குது. ஏன்னு சொன்னா அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய பயணம் வந்து இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டதில்லை. அது 2 வருஷத்துக்கு முதலே ஆரம்பிக்கப்பட்டது. அவர் ஏற்கனவே நிறைய வெளிநாட்டு தூதுவர்களை சந்திச்சுக்கிறார், வெளிநாடுகளுக்கு வந்திருக்கிறார், நிறைய வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. இது எல்லாத்தையும் விட எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியம் என்னன்னு சொன்னா, இலங்கை மாதிரியான ஒரு சின்ன நாட்டில் வந்து யார் ஆட்சிக்கு வரணும், யார் ஜனாதிபதியாக வரணும், யாரை தூக்கி எறியணும், இந்த மாதிரியான பல விஷயங்களை தீர்மானிக்கிறதே வந்து வெளிநாடுகள் தானே. அது வந்து உத்தியோகபூர்வம் இல்லாத ஒரு தகவல். எனவே அவர்களுக்கு நல்லாவே தெரியும் அனுரகுமார திசாநாயக்கா என்னென்ன எல்லாம் செய்ய போறார், எப்படி வந்து நாட்டை கட்டியெழுப்ப போறார், எப்படி நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து தீர்த்து வைக்க போறார் என்றது அவர்களுக்கு நல்லாவே தெரியும். எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய லஞ்ச ஊழலுக்கு எதிரான இந்த பயணம் வெற்றிகரமாக தொடரணும். நாட்டை வந்து அபிவிருத்தி செய்து சிங்கப்பூர் மாதிரி ஒரு வளமான நாடாக கட்டியெழுப்பணும் என்கின்ற அந்த கனவு பயணம் வெற்றிகரமாக நடக்கணும். அது வெற்றிகரமான பாதையில் போகும்போது தான் நாட்டில் வந்து இனப்பிரச்சனைகள் தீர்க்கப்படும். ஏன்னு சொன்னால் நாட்டை அபிவிருத்தி செய்து பெரிய அளவில் கொண்டு வரணும்னு நினைக்கிற ஒரு தலைவர் வந்து ஒரு நாளுமே வந்து நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து விடமாட்டார், அப்படியே விடமாட்டார். அந்த பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கத்தான் விரும்புவார். அப்படி தீர்த்து வச்சா மட்டும்தான் நாட்டை வந்து அபிவிருத்தி செய்ய முடியும் என்றது அவைக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முதல் இருந்த ஜனாதிபதி மேரெல்லாம் வந்து இனப்பிரச்சனை ஒரு பக்கம் கிடக்கட்டும், நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை பார்ப்போம் என்று இருந்த காரணத்தால், அல்லது அவர்கள் தங்களுடைய குடும்பத்தையும் தங்களுடைய ஆட்சியில் இருந்த அதிகாரிகளையும் தங்களுக்கு தேர்தலில் வந்து ஒத்துழைச்ச கட்சியை சேர்ந்த ஆக்களுக்கும் வந்து உதவி செய்து கொண்டிருந்ததால் நாட்டை வந்து அவர்கள் சிந்திக்கவே இல்லை, நாட்டை பற்றி சிந்திக்கவே இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னால் நாட்டில் இருக்கிற ஒரு பகுதி மக்களை பற்றி மட்டும்தான் அவை சிந்திச்சவே. இவியல் டெவலப் ஆனா காணும், இவைக்கு நல்லது நடந்தா காணும், அவையை பற்றி எனக்கு அக்கறை இல்லை என்று சொல்லி இந்த மாதிரி பிரித்து பார்த்தவே. ஆனா புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அப்படி பிரித்து பார்க்கல என்றதை உணரக்கூடிய மாதிரி இருக்கிறது. அந்த பயணம் அப்படியே தொடரட்டும். சரி, அடுத்தது இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். அதாவது இந்த கார்ட்டூன்ல வந்து ஒருத்தர் நிற்கிறார்.
அவருடைய சைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் வீங்கி வீங்கண்டு வீங்கி இந்த பெரிய சைஸில் நிற்கிறார். அவருடைய வயிறெல்லாம் வீங்கி உடம்பெல்லாம் வீங்கி அவரால் நிற்கவே முடியலை. அவ்வளோ பெரிய சைஸில் நிற்கிறார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் இதான் அவர் சரிதானே. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ப்ரிவிலேஜஸ் என்று சொல்லி அதில் எழுதி கிடக்குது. அதனால் அவ்வளவு சலுகைகள் அள்ளி குடுகுடான்னு கொடுத்த கடந்த அரசாங்கங்கள் அவ்வளவுத்துக்கு வீங்கி போயிருக்கிறார். அதில் அவற்றை வயிற்றுல ஒரு ஆள் கத்தியால் குத்துறார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வயிற்றுல ஒரே குத்துனோடனே அதுக்கு காற்று அப்படியே வெளியில் வருது. அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட அவ்வளவு சலுகைகளும் அவ்வளவு ப்ரிவிலேஜஸும் நிப்பாட்டப்பட போகுது. எல்லாமே நிப்பாட்டி அவர்களுடைய வயிற்றுக்கு இருந்த காற்றெல்லாம் வெளியில் அவர்கள் சுருங்கி சாதாரண மனிதர்கள் போல வரப்போயினம் என்றுதான் இந்த கார்ட்டூனுடைய அர்த்தம். இதில் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுரகுமார திசாநாயக்க கத்தியால் குத்துறார் வயிற்றுல. ஆனால் அதை கூட குனிஞ்சு பார்க்க முடியாமல் எந்த இடத்துல வயிற்றுல குத்துப்பட்டிருக்குன்றதை குனிஞ்சு பார்க்க முடியாமல் கஷ்டப்பட்டு குனிகிறார். ஏன்னா அவ்வளோ சலுகைகள் அவ்வளோ வீங்கி போயிருக்குது. இங்கே சாதாரண மக்கள் அன்றாடம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படும் போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்ற அமைச்சர்கள் இந்த அரசாங்கத்தில் இருக்கிறவர்களுக்கு வழங்கப்படுற இந்த சலுகைகளுக்கு தானே இந்த சலுகைகள் எந்த அளவுக்கு வீங்கி போயிருக்குன்றதுக்கு நல்ல உதாரணம் இந்த கார்ட்டூன். எனவே இந்த ஒரு கார்ட்டூனை பார்க்கக்குள்ள உங்களுக்கு என்ன சிந்திக்க வருது, உங்களுடைய மனசில் தோன்ற எண்ணங்கள் என்ன, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய ஊழலுக்கு எதிரான இந்த பயணம் எப்படி போகும், இதில் என்ன விதமான வெற்றிகள் கிடைக்கும், ஊழலை ஒழிக்கிறது ஏன் முக்கியமானது, இந்த மாதிரியான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.